வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது திலகம் ஷேப்பு. திலகம் ஷேப் வந்து நம்ம திலகம் வரைஞ்சிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் முடிக்கணும். எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி எட்ஜில் தான் முடிக்கணும். 2 த்ரெட்டு எடுத்துக்கணும். சேம் கலராக இருக்கணும். நீடில் எடுத்துக்கணும். முடிச்சு போடணும். ரெண்டு நூல்லையும் முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். முடிச்சு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஊசி உள்ளே குத்தி வெளியில் எடுக்கும் போது த்ரெட்டு மேலே வரும். மேலே முடிச்சு சரியாக சின்ன முடிச்சா இருந்ததுன்னா மேலே வரும். அதுக்காக கொஞ்சம் பெருசாக முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பாதியிலே கட் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பாதியிலே நின்றுடுச்சு. என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கரெக்டாக பார்த்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே த்ரெட் உள்ளே ஊசியை கொடுத்துட்டு நீடில் கொடுத்துட்டு மேலே எடுக்கணும். நீடில் 2 நூலும் வரா மாதிரி எடுக்கணும். ஒரே ஒரு சிங்கிள் நூல் வந்தாலும் நம்ம போடக்கூடாது. திரும்பவும் பிரிச்சுட்டு தான் மறுபடியும் 2 நூலாக எடுக்கணும். 2 நூலாக எடுத்துட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எதுக்காகனா நம்மளுக்கு த்ரெட்டு வந்து போட்டதுக்கப்புறம் பிரியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் போடுறது. லாக் போட்டு கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. வளைவெல்லாம் கொடுக்கும் போது எதுக்காக நம்ம அந்த வளைவை கரெக்டாக நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வளைவுகளை வந்து பொறுமையாக போடணும். நம்ம ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம போட நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் வரும். நீடில் வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஊசியை திருப்பி போடும்போது நமக்கு ஈஸியாக பழகுச்சுன்னா நம்மளால் எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். த்ரெட்டும் அறாது. ப்ராக்டிஸ் நம்ம நிறைய கொடுக்கறதுனால ப்ராக்டிஸ் கொடுக்க த்ரெட்டும் அறாமல் நம்மளோட போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முடிக்க போகிறோம். எட்ஜில் வந்து கொண்டு போகணும். எட்ஜில் முடிக்கிற மாதிரி கொண்டு போகணும். அந்த ஷார்ப்பாக கொண்டு போகணும். மேலே ஊசியை குத்தி தான் திரும்பவும் எடுக்கணும். நூலை மேலே எடுக்கணும். ஊசியை குத்திட்டு திரும்பவும் மேலே எடுக்கணும். உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு உள்ளேருந்து வெளியில் நூல் எடுக்கணும். நூல் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து மேலே கொடுத்த நூலை அடியில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நூலை எடுக்கணும். எடுத்திங்கன்னா லாக் விழுந்துடும். கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் த்ரெட்டை வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாக் போட பழகிக்கோங்க. ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்.